Hi friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிக்கன் பிரியாணி, 1 pot சிக்கன் பிரியாணி. குக்கர்ல சிக்கன் பிரியாணி பண்றது எப்படி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரை நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆயிலும் சேர்த்து பண்ணோன்னா அது கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துடலாம். பிரியாணி லீவ்ஸு, அப்புறம் கிராம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் பொரியிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிரியாணி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அது நல்லா பொன்னிறமாக ஆகி வந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து அதை வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூடவே வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக ஆகிடும். இது கூடவே நான் பச்சை மிளகா 3 வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே வந்து நம்ம கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மசாலா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கருகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போ புளிப்பில்லாத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் பிரியாணிஸில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்பைசஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதோட ஜீரணத்துக்கு இந்த தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கூடவே இப்போது ஒரு கையளவு கொரியாண்டர் லீவ்ஸும் ஒரு கையளவு புதினா இலையும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே போடுறதுனால இந்த கீயில் இந்த எண்ணெயில் வதங்கி அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போடும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க பிடிக்கல, நீங்கள் வெட்டி தான் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதை நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே சிக்கனும் நம்ம போடுற அரிசியோட ரேஷியோவும் சேமாக இருக்கணும். 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா 1/2 kg ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனில் இருந்து அப்புறமா நான் வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் வாட்டர் வரும். ஸோ நீங்கள் வாட்டர் வந்து இதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி, ஆல்மோஸ்ட் 1/2 kg பாஸ்மதி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இது உள்ளே இப்போ சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அப்படின்ற விதத்தில் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வைக்காத பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 கப் சேர்க்கணும். ஊற வச்ச அரிசியாக இருந்தால் 1.5 கப் சேர்த்தா போதும். இப்போ ஆல்ரெடி தக்காளியிலேருந்து அப்புறமா சிக்கன்லேருந்து வேறு தண்ணி வந்திருக்கும் இல்லையா, அதனால் அதையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதில் வந்து புளிப்பு ஜாஸ்தி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தக்காளி, தயிர், லெமன் இது எல்லாமே புளிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஆவி வர்ற டைமில் நம்ம வந்து வெயிட்டை போட்டுடணும். அது 2 விசில் வரட்டும். வாங்க அதுக்குள்ளே நம்ம போய் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா முருவை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய்யில் நம்ம முருவை வறுத்து எடுக்கிற இந்த வெங்காயத்தை வந்து வச்சு நம்ம டாப்பிங் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ஒரு ஒரு ரொம்ப ரெட்டிஷாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு.
இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இது கூடவே கேஷ்யூஸையும் கொஞ்சம் ரஃபாக பிரேக் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ முருவாக நம்ம வறுத்து எடுத்துருக்கோன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதோட ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரியாணி கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 2 விசில் வந்துடுச்சு, கேஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. பாருங்கள், திறந்த உடனே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ளேவர்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பிரியாணி. நல்லா அரிசியும் கூட வெந்து பொலபலன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு டாப்பிங்ஸ்லாம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ இதில் காரம், புளிப்பு, இந்த லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுற இந்த இனிப்பு வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான சூப்பர் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சது இல்லையா? பாருங்கள், சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். டாடா, பாய் பாய், டேக் கேர்.